ஹாய் ஹலோ மக்களே, ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம ரொம்ப வீடியோ போட்டு இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் ஊர்லேருந்து நம்மலாம் ஷிஃப்ட் பண்ணி வேறு ஊர் பக்கம் நம்ம வந்துட்டோம், நேட்டிவ் பிளேஸ் வந்துட்டோம். அதனால் வீடியோவும் போட முடியல கண்டினியூவாக. இப்போ எப்பயும் போல் வந்து நம்ம குட்டீஸ் எல்லாம் லீவு முடிஞ்சு ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. ஏன்னா லீவ் இருந்தாலே வந்து வீடியோ போட முடியாது. அதனால் இப்போ வந்து எல்லாம் ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. எப்பயும் போல் இப்போ காலையில் 5:30 மணிக்கு எந்திரிச்சாச்சு. என் குட்டி வாண்டு பையனும் எந்திரிச்சிட்டான். நம்ம 5:30 மணிக்கு எந்திரிச்சா அவரும் எந்திரிச்சிருவார். அதனால் அவங்கள அப்படியே சாப்பாடெல்லாம் செஞ்சு பாப்பாங்களுக்கு கிளப்பி விட்டுட்டேன் மக்களே. ஆனால் என் பாப்பாங்களுக்கு வந்து இன்றைக்கி ஃபஸ்ட் டேங்கிறதுனால வந்துட்டு அவங்களுக்கு வந்து கலர் யூனிஃபார்ம் தான் போட்டு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ யூனிஃபார்ம்லாம் தைச்சி வச்சுட்டோம், பட் போட்டு இல்லை. அன்யூனிஃபார்ம்லேயே இன்றைக்கி வந்துட்டு ஸ்கூல் வந்து தாட்டி விடலாம். ஹாஃப் டே தான், பக்கம் தான் ஸ்கூல் இருக்கும். 12 o'clock வந்து நீங்கள் வந்து பிக்கப் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. அது சரி ஓகேன்ட்டு நாங்களும் அப்படியே கிளம்பிட்டோம். இப்போ வந்து நம்ம எந்த ஊரில் இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம திருப்பூர்லேருந்து தான் வீடியோ போட்டுட்ருந்தேன். இப்போ வந்து நம்ம வந்து நேட்டிவ் சத்தியமங்கலம் பக்கம், கர்நாடகா பக்கம் கிட்ட வந்துட்டோம். இங்கே வந்து இப்போ நம்ம வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். பாப்பாங்க வந்து இங்கேயே வந்து வீட்டுக்கிட்டேயே ஒரு 500 மீட்ரு பக்கம் வந்து ஒரு ஸ்கூல் இருக்குது. அருள்மரியான்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலில் தான் பாப்பாங்க 2 பேர்த்தையுமே சேர்த்து விட்ருக்கேன். ஃபீஸ் வைஸும் எங்களுக்கு அங்கே தான் ஓகேவாக இருந்தது. அதனால் அங்கேயே சேர்த்து விட்டோம். அங்கே திருப்பூரில் பாப்பா படிக்கும்போது அவளுக்கு ஃபீஸ் மட்டுமே வந்து 75,000 பக்கம் வந்தது. இங்கே 2 பேர்த்து சேர்க்கும்போது 2 பேர் படிக்கிறாங்க. பட் அவ்வளோ ஃபீஸ் எனக்கு வரல, கம்மியாக தான் இருக்குது. அது போக இதர செலவுகள்லாம் வந்துடுது. அப்படி இப்படின்னு அந்த ஃபீஸ் வந்து தொட்டுரும். இப்போ என்ன, இந்த காலத்தில் வந்து நம்ம பிள்ளைங்கள வந்து படிக்க வைக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ ஃபீஸ் ஆகுது அதையெல்லாம் கால்குலேட் பண்ணோம்னா நம்ம அதுக்காகவே ஓடி ஓடி சம்பாதிக்கணும். அப்படி தான் இருக்குது காலம் பார்த்திங்கன்னா. எப்படியோ இவங்களை வந்து நம்ம படிக்க வச்சுட்டா போதும் தான். நாங்களும் கஷ்டப்பட்டுட்டு எவ்வளோ ஃபீஸ் கட்டினாலும் யார் நல்லா படிக்கிறாங்களோ அவங்கள அப்படியே ப்ரைவேட்லேயே கண்டினியூ பண்ணுற பிளானில் தான் இருக்கும். நமக்கு வந்து 3 குட்டீஸ் இருக்காங்க. நிறைய பேர் வந்து ப்ரீடம் பேபி பற்றி கேட்டிருக்கீங்க. ப்ரீடம் பேபியில் செகண்ட் பாப்பாவும் ப்ரீடம் பேபி தான். அவள் தான் அந்த ஓல்டு வீடியோவில் கொஞ்சம் ரீச்சாக இருந்தாள். அவள் வந்து இப்போ வந்து ஸ்கூலே போக ஆரம்பிச்சிட்டா, ப்ரீகேஜி. இப்போ அவளுக்கு வந்து 2.25 வயசு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் அவளை ஸ்கூல் சேர்த்துட்டோம். அவளோட வீடியோ வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அவங்க எப்படி இருக்காங்கன்னு காட்டுங்கன்னு. அதனால் இந்த வீடியோவில் உங்களுக்கு அவளை காட்டியிருப்பேன். அவள் ஸ்கூல் கிளம்பிட்டா, அவளும் ஸ்கூல் போயிட்டு தான் இருக்கா. 3வது ப்ரீடம் பேபி வந்து இப்போ அவருக்கு வந்து 1 வயசு ஆக போகுது. அவனோட வளர்ச்சியெல்லாம் நான் வந்து வீடியோவில் வந்து உங்களுக்கு போடுறேன். நீங்கள் வந்து அந்த வீடியோவை வந்து பாருங்கள். அதில் நிறைய பேர் டவுட் கேட்டிருக்கீங்க. நான் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். இனிமே என்கிட்ட வந்து மொபைலோட ஸ்டாண்ட் வந்து நான் உடச்சிட்டேங்க. அதனால் அது வாங்க முடியாமல் அதை அப்படியே நானும் இந்த ஒரு 2-3 மாதமாக நானும் வீடியோ போடாமல் அப்படியே விட்டுட்டேன். சரி, அப்புறம் மறுபடியும் இப்போ தான் மொபைல் ஸ்டாண்ட் ஆர்டர் போட்டிருக்கேன். இனிமேல் ஸ்டாண்ட் வந்ததுக்கப்புறம் கண்டினியூவாக வீடியோ போடுறேன். என்னோடய வீடியோவை மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ.